ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜமி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா மட்டன் தலைக்கறி மசாலா தான் செய்ய போகிறோம். இந்த சண்டே அம்மா வீட்டுக்கு போயிருக்கும்போது எங்கள் அம்மா இந்த மட்டன் தலைக்கறி மசாலா தான் செஞ்சாங்க. அதை நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். முதல்ல கறியை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதில் உப்பும் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10-12 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கணும். 3 விசில் வர வரைக்கும் ஹை ஃப்ளேம்லேயும், அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு மீதி விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா தலைக்கறி வேகிறதுக்கு டைம் எடுக்கும். தலைக்கறி பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருந்தால் தான் சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுபோல் இந்த மசாலா கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தலைக்கறி பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடான உடனே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் இது ரெண்டுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ இங்கே வெங்காயம் பார்த்திங்கன்னா 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. பச்சை மிளகாவுமே 2 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த பிறகு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கணும். அப்போ தான் இந்த மசாலா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ அடுத்து இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கணும். மல்லித்தூள் 1/2 ஸ்பூன். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கணும். இங்கே தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 5 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துக்கணும். இந்த மசாலா இந்த தக்காளியெல்லாம் சேர்த்த பிறகு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கணும். மசாலா வதக்கும்போது கொஞ்சோண்டு தண்ணி சேர்ப்போம். இப்போ நார்மல் தண்ணி சேர்க்காமல் நம்ம வேக வச்சுருக்க அந்த தலைக்கறியில் இருக்க தண்ணியை சேர்த்து வதக்கும்போது அந்த கறியோடைய டேஸ்ட் இதில் இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கணும். ஏன்னா தலைக்கறி வேக வைக்கும்போது அதுலேயும் உப்பு சேர்த்துருக்கும். அதனால் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கணும். ரொம்ப சேர்த்துட்டோன்னா அப்புறம் சாப்பிட முடியாது. இப்போ இந்த மசாலா தக்காளியெல்லாம் நல்லா வதக்கியாச்சு. அடுத்து இதில் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கணும். தேங்காய் பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய ஸ்பூன் சைஸில் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கணும். இப்போ இந்த தேங்காவை சேர்த்த பிறகு இந்த மசாலா கூடவே நல்லா வதக்கிக்கணும். மசாலா பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இந்த மாதிரி வதக்கும்போது இந்த பச்சை வாசனை இல்லாமல் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா வேக வச்சுருக்க மட்டன் தலைக்கறியை இதில் சேர்த்துக்கணும். சேர்த்த பிறகு இந்த மசாலாலாம் இந்த கறியில் நல்லா படுற அளவுக்கு கலந்து விட்டுக்கணும். இப்போ கறி சேர்க்கும் போது கறியிலையும் நான் தண்ணி இருந்தது. அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும். கடைசியாக கொத்தமல்லியை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இறக்கிட வேண்டியது தான். சூடான சாதத்தில் ரசம் ஊற்றி இந்த மட்டன் தலைக்கறி மசாலாவை தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் பரோட்டா கூட இந்த மசாலா தொட்டு சாப்பிடும்போது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். மட்டன் தலைக்கறி மசாலா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்க. நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.